ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. ಹೆಜ್ಜೆಯ ಮೇಲೊಂದು ಹೆಜ್ಜೆಯ ನಿಕ್ಕುತ ಗೆಜ್ಜೆ ಕಾಲ್ಗಳ ಧ್ವನಿಯ ಮಾಡುತ್ತ ಸಜ್ಜನ ಸಾಧು ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಮಜ್ಜಿಗೆಯೊಳಗಿನ ಬೆಣ್ಣೆಯಂತೆ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. ಅತ್ತಿತ್ತಗಲದೆ ಭಕ್ತರ ವಿದ್ಮಹೇ ವಕ್ರತುಂಡಾಯ ಧೀಮಹಿ विद्महे वक्रतुंडाय धीमहि विद्महे वक्रतुंडाय धीमहि संकटं निवारय निवारयं फट स्वाहा. संकटन्नाशे नाशं फट स्वाहा. ओम श्रीं ह्रीं क्लीं ह्लौं गङ्गणपतये वरवरद सर्वजनं मे वरवरद स्वाहा. ओम श्रीं ह्रीं क्लीं ग्लां ग्लौं गङ्गणपतये वरवरद क्षादापय स्वाहा. तिष्ठा पुरुषारित पिंगला लोहिताक्ष तापय तापय स्वाहा. विद्महे महासेनाय धीमहि तन्न षण्मुख प्रचोदयात् स्वाहा. विद्महे महासेनाय धीमहि षण्मुख प्रचोदयात् स्वाहा. विद्महे महासेनाय धीमहि षण्मुख प्रचोदयात् स्वाहा. ज्ञानं रवं परस्तात् मनस्सुरजो भेनाव आत्मनाय विद्महे हिरण्यगर्भाय धीमहि स्वाहा. ओम प्रणोदेवी सरस्वती वाजे भद्रवाजिने भजे स्वाहा. देव्यै च विद्महे वरिण्यपत्नी च धीमहि प्रचोदयात् स्वाहा. इदं विष्णुर्विचक्रमे त्रैदानि च देवता स्वाहा. राजनाय विद्महे वासुदेवाय धीमहि प्रचोदयात् स्वाहा. இங்கே வந்திருக்கிற அனைத்து குடும்பத்தாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள். இந்த வித்யாலயில் வெங்கடேஸ்வரா வித்யாலயில் சாருடைய பேர் அழகசாமி கண்ணன், உமா கண்ணன், இவருக்கு இருவருக்கும் நேற்று நேற்று 60 ஆண்டு நேற்று முடிஞ்சு இன்றைக்கி 61 ஆரம்பம், சஷ்டத்தை பூர்த்தி. இந்த சஷ்டத்தை பூர்த்தி நம்ம பார்க்குறதுக்கு, அந்த பூஜை பார்க்குறதுக்கு, ஹோமம் பார்க்குறதுக்கு கொடுத்து வைக்கணும். அதே போல் இந்த அபிஷேகம் நம்ம செய்யும்போது அந்த தீர்த்தம் நம்ம மேலே தெளித்தாவே எந்த தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகுறது. என்னடான்னா 60 சஷ்டத்தை பூர்த்தி, 70 பீமரத சாந்தி, 80 கனகாபிஷேகம். இதெல்லாம் பாக்கியம் இருந்தால் தான் கிடைக்கும். பாக்கியம் இல்லாத நம்ம பார்க்குறதுக்கு பாக்கியம் இருந்தால் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. இந்த பாக்கியம் இருந்ததுனால்தான் நீங்கள் வந்திருக்கிறவங்களுக்கு இது பெரிய ஒரு வரப்பிரசாதம். சிவன் பார்வதி திருக்கடையூரில் நம்ம சுவாமிக்கு அந்த திருக்கல்யாணம் நம்ம சுவாமிக்கு நம்ம திருக்கல்யாணம் அந்த இடத்துல செய்யும்போது, அதே போல் திருக்கடையூரில் இந்த சஷ்டத்தை பூர்த்தி 60ஆம் கல்யாணம் செய்கிறது ரொம்ப விசேஷமானது. எப்பவும் கல்யாணம் நடந்துனே இருக்கும் திருக்கல்யாணம். அதுபோல் அந்த சஷ்டத்தை பூர்த்தி அந்த இடத்துல செய்கிறது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். நம்மளால் அந்த இடத்துல நம்ம போக முடியாகாட்டி கூட குடும்பத்தோடு நம்ம போயிட்டு முன்னாடி போயிட்டு நம்ம சுவாமி தரிசனம் பண்ணின்னு, பொதுமக்கள் எல்லாருமே நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் நிறையா இருப்பாங்க, சொந்தக்கார் நிறைய இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் நிறையா இருப்பாங்க. எல்லாருமே அபிஷேகத்தை பார்க்கணும். ஒரு 500 பேர், ஒரு 1000 பேர், 2000 பேர் நம்ம இங்கேருந்து இட்டு போக முடியாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், ஒரு 10 நாள் முன்னாடி அந்த திருக்கடையூர் போயிட்டு அந்த சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம சத்தத்துலேயோ வீட்லேயோ அந்த சஷ்டத்தை பூர்த்தி செய்கிறது. அவங்களுக்கு 60 முடிஞ்சு 61 ஆரம்பம் இந்த தம்பதி. அவங்களுக்கு இந்த 61 இந்த சஷ்டத்தை பூர்த்தி நம்ம செய்கிறதுனால 120 வருஷம் நம்ம ஒரு மனுஷனுக்கு ஒரு வாழ வேண்டியது இந்த வயசுகள். அந்த வயசில் 60 ஆண்டு இப்போ நம்ம இவங்க இந்த தம்பதி வந்திருக்காங்க. இதுக்கு அடுத்தது நம்ம 70, 80 சதாபிஷேகம், கனகாபிஷேகம் செய்கிறது
முப்பேரனுடைய கையால் நம்ம தண்ணி ஊற்றுறது ரொம்ப விசேஷம். அதுபோல் இந்த தம்பதி வந்து இந்த முன்னாடி போய் நம்ம சுவாமி தரிசனம் பண்ணிட்டு ஒரு சத்தத்தில் வைக்கிறதுனால, ஒரு வீட்டில் வைக்கிறதுனால எல்லாருமே பார்க்கணும் இந்த பூஜையை, எல்லாரும் இந்த ஹோமத்தை பார்க்கணும். அபிஷேகத்தை நம்ம அந்த கும்பஜால அபிஷேகம் பண்ணும்போது நம்ம அந்த அபிஷேகம் முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் நம்ம தெளிக்கிறது ரொம்ப விசேஷம். என்னடனா ஒரு கும்பாபிஷேகம் பார்த்தா கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ஒரு பிரதோஷத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம். சனி பிரதோஷத்தை பார்த்தா குறைஞ்சது ஒரு 12 நம்ம வருஷத்துக்கு ஒரே ஒரு சனி பிரதோஷம் பார்த்த பலன். அதே போல் நம்ம வந்து ஒரு கும்பாபிஷேகத்தை நம்ம எப்படி ஒரு தரிசனம் பண்ணுறோமோ, ஒரு சதாபிஷேகத்தை பார்க்குறது, சஷ்டத்தை பூர்த்தி பார்க்குறது ரொம்ப ஒரு விசேஷம். அதே போல் வந்து நம்ம இந்த சஷ்டத்தை பூர்த்தியில் வந்து பார்த்தோம்னா காலையில் விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாபாசனம், சுவாமியுடைய லக்ஷ்மி கணபதி சுப்பிரமணிய சுவாமி, சிவன் பார்வதி, தன்வந்திரி 60 ஆண்டுடைய அவங்களுக்கு தேவையான அந்த ஆவாகனம், அதே போல் நட்சத்திரம் 27 நட்சத்திரம், 12 ராசி, யோகம், கரணம் இதெல்லாம் சொல்லி ஆவாகனம் பண்ணோம். 7 திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரங்கள் சொல்லி சுவாமிக்கு ஆவாகனம் பண்ணோம். தட்சிணாயனம் 6 மாதம், உத்தராயணம் 6 மாதம் சுவாமிக்கு நம்ம ஆவாகனம் பண்ணோம். அதே போல் ருதுகள், அந்த ருதுகள் சொல்லி சுவாமிக்கு நம்ம ஆவாகனம் பண்ணோம். वासुदेव नमोस्तुते स्वस्ति श्रद्धा मेधा यशः प्रज्ञा विद्या बुद्धिं श्रियं बलं आयुष्यं तेजः आरोग्यं देहि मे अव्य वाहन दुर्गा पराशक्ति ललिता शिवानंद चरिता महाकनक Oh,
రప్పించుకో నీ కొండకు నీవే రప్పించుకో నీ కొండకు నీవే రప్పించుకో ఆపతి వెంకటేశ ఓ తిరుపతి వెంకటేశ பஞ்சமித்திரர்கள் தம்பதிகளை நமஸ்கரித்து பெரியோர்கள் ஆசீர்வதித்து இறைவனின் அருளை பெறுமாறு பிரார்த்தித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது மாலை மாற்றுகிறார்கள். இதை தொடர்ந்து இப்பொழுது மாங்கல்ய தாரண முகூர்த்தம் நடைபெறுகிறது.